தக் லைஃப்பில் அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணா தொட்டு விமர்சனங்கள் இன்னும் அதிகமாகி அதோட சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் கலரும் வந்துடுச்சு. இந்த படத்தை வந்து மொத்தமாக ஒழிக்கணுன்ற எண்ணத்தில் இதுவரையும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாத பல பேர் இறங்கி நின்று இந்த படத்தை ஒழிக்கணும்னு நினச்சி வந்தது தான் ஷாக்கிங்காக இருக்கும். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஒரு சாராருக்கு படம் பிடிச்சிருக்கு, ஒரு சாராருக்கு படம் வந்து கனெக்ட் ஆகல. இப்படி ஒரு டெக்னிக்கலா சுப்பீரியரான ஒரு படம் எங்க மிஸ் ஆச்சு? நாயகன் படத்தை பார்த்த ரசிகர்கள்லாம் அடுத்த கட்டம் போனதுக்காக நான் பண்ணணும்னு வரும்போது இப்போ திடீர்னு அதுவே அந்த படத்துக்கு எதிராக போயிடுச்சு. ஒரு இன்ஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்விட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, பயங்கரமாக போட்டு இந்த படத்தை தாக்கணும். அதாவது 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ எல்லாமே ட்ரோல் வீடியோ தான். ஸோ அந்த ஆன்லைன் ரிவ்யூரை தாண்டி ஆன்லைன் ட்ரோலர்ஸ் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரோல் வந்து பெரிய படங்களுக்கு இப்போது பெரிய லெவலில் வந்துடுவாங்கன்றது தான் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. சிம்பு அவர்களோ இல்லை த்ரிஷா அவர்களோ ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு படத்தை ஒத்துக்கிறாங்க. அதை நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கும். மணி சார் எப்படியுமே வந்து பிரபாதமான படமாக கொடுத்துருவாரு. இப்போ எஸ்டிஆர் அவர்களை செக்கச்சிவந்த வானத்தில் அவ்வளோ ஸ்டைலிஷாக பேசுகிறாரு. த்ரிஷா அவர்களை வந்து எல்லாருமே குந்தவையின் கொண்டாட வச்சுட்டாரு. வணக்கம் தனஞ்சயன் சார். வணக்கம். சந்தோஷம் சந்திச்சதில்ல. நன்றி. நம்ம லாஸ்ட் இன்டர்வியூவில் நம்ம செகண்ட் ஹாஃப் பற்றி பேசியிருந்தோம் சார். இந்த இயரோட செகண்ட் ஹாஃப் சினிமா எப்படி இருக்கும்போது பற்றி பேசியிருந்தோம். அதில் நம்ம முக்கியமாக எடுத்து பேசின படம் தக் லைஃப். அது பெருசாக எதிர்பார்த்த மாதிரி போகலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணீங்க? தக் லைஃப் இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் இருக்கும். ஜூன் 5 வருது. செகண்ட் ஹாஃபில் தான் மீதி படங்கள்லாம் வருது. இதுக்குள்ளே இந்த தக் லைஃப் குபேரா எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துடுது. ஃபர்ஸ்ட் 6 மாதத்தில் என்னன்னா தக் லைஃப் படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் என்பது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? யாருமே இதை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம போய் சொல்லிட்டு இருக்க முடியாது. கலவையான விமர்சனம் என்னன்னா அவுட்ரேட் ரிஜெக்ஷன் கிடையாது. ஒரு சாராருக்கு படம் பிடிச்சிருக்கு, ஒரு சாராருக்கு படம் வந்து கனெக்ட் ஆகல. அது வந்து ஒரு யதார்த்தமாயிடுச்சு. இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, இவ்வளோ பெரிய முயற்சி, இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படம், இவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்கு, ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இந்த மாதிரி பண்றதே கஷ்டம். ஒரு தயாரிப்பு குழுவால இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய டெக்னீஷியன் காம்பினேஷன், ரவி கே சந்திரன் சார், ஏரமான் சார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்ரீகர் பிரசாத் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு டீமே இருக்கு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பிரமாதப்படுத்தியிருக்காங்க. இப்படி ஒரு டெக்னிக்கலாக சுப்பீரியரான ஒரு படம் எங்கே மிஸ் ஆச்சு? ஏன் வந்து இது ஒரு பெரிய கனெக்ட் ஆகலை? அதுவும் பர்டிகுலராக எதிர்பார்ப்பு எப்படி பில்டப் ஆகிடுச்சுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இது நாயகனை விட பெஞ்ச் மார்க்கான ஒரு படமாக மாறும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுடைய கம்யூனிகேஷன்லேயே வந்துடுச்சு. அவங்க சொன்ன பல இன்டர்வியூவில் என்ன வந்துச்சுன்னா, நாயகன் விட அது நாயகனை ஒரு அடுத்த கட்டமாக கொண்டு போகணும், நாயகன் படத்தை பார்த்த ரசிகர்கள்லாம் அடுத்த கட்டம் போனதுக்காக நான் பண்ணணும்னு வரும்போது இப்போ திடீர்னு அதுவே அந்த படத்துக்கு எதிராக போயிடுச்சு. இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டீங்கல்ல, இப்போ இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கின போது அந்த எதிர்பார்ப்பெல்லாம் பல மடங்கு கூடிடுது. இப்போ எல்லாருக்குமே இன்னைக்கு காலைல நேற்றெல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசியிருந்தோம். அப்போ இன்னதையா பேசுறது ப்ரொமோஷனே பண்ணாமல் இருக்கலாமா? அஜித் சார் மாதிரி எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்களோ பயமா இருக்கு. என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேசுறாரு பார்த்தீங்களா? ஏதாவது வாய் விடுறாரு பாருங்க. ரொம்ப சென்சிபிளாக பேசுறாரு. குபேராக்கு அவர் ஏதாவது டீட்டெயிலாக பேசுனா பர்சனலாக பேசுறாரு. ஐயோ நீங்களாம் ஃபேன்ஸ் இப்படி அதாவது என்னை எதிர்த்து இப்படிலாம் பேசுறாங்க அப்படிலாம் பண்ணாலும் இதுலேருந்து ஒரு செங்கல் கூட உருவ முடியாதுலாம் சொல்ல தவிர குபேரான்ற படத்தை பற்றி வரும்போது படம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம், படம் வந்த பிறகு பேசலாம்ப்பா, படம் மற்றவங்களாம் பேசுங்க நான் பேச மாட்டேன் அப்படின்னு என்னன்னா தயக்கம் வந்துடுது எல்லாருக்கும். ஐயோ நம்ம ஏதாவது சொல்லி நம்மளுக்கு எதிரே திருப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இப்போ இந்த படம் இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல என்னென்ன மாதிரி ப்ரொமோஷன்ல கமெண்ட்ஸ் வந்ததோ அது இன்னைக்கு பெருசாயிடுச்சு. எந்த அளவுக்குன்னா ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, எந்தெந்த படங்களுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க, அதனால வந்து எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு இந்த படங்களுக்குன்னு. இப்போ எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ வாயே விடக்கூடாது, இனிமேல் நம்ம வந்து எங்கேயுமே பேசக்கூடாது. அதாவது படம் பேசுங்கப்பா, படம் பேசணும்ப்பா, நீ வந்து ரொம்ப ஓவர் பில்டப்பே பண்ணாத. உண்மையிலே சொல்கிறேன், பெரிய லெசன்ஸ் வந்து நம்ம அடிபட்டிருப்போம், சில படங்கள் நம்மளுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கோம், ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் அடுத்த படத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் இப்போ என்ன தெரியுதுன்னா, நீங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு எதிராக வந்துடும். நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், ஆனால் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஏதாவது சொல்லிட்டோம்னா அது வந்து பெரிய லெவலில் நம்மளுக்கு பிரச்சனை உண்டாக்குது. கட் பண்ணி வச்சு அந்த டயலாக் வச்சே பேசுகிறாங்க.
ஓகேங்களா? எப்படின்னா ஒரு படத்துக்கு வந்து நான் 1000 கோடி வரும் அப்படின்னு சொன்ன மாதிரியே என்ன பேசுவாங்க. நீ தானே சொன்ன, நான் சொல்லவே இல்லை, நான் எப்பவுமே சொல்ல, நான் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் சொல்றாரு, நான் அதை சொல்லுவேன், ப்ரொடியூசருடைய கான்ஃபிடன்ஸ் அப்படி இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா நீயும் சொன்ன அப்படின்வாங்க. ஸோ அப்போ தான் நான் சொன்னேன், அப்பா அந்த 1000 கோடி பற்றி பேசக்கூடாது, எந்த படத்தை பற்றி நம்ம ஓவர் பில்டப்பே பண்ணக்கூடாது, படம் வந்த பிறகு தான் நம்மளால சொல்ல முடியும் எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்கும்னு. இப்போதைக்கு முன்னோட்ட காட்சிகளும் எல்லாமே சேர்ந்து கரெக்டாக வந்திருக்கு, இதுதான் நம்ம சொல்லும் போல இருக்கு. தக் லைஃப்ல அது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக கிரியேட் பண்ணி அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணா தொட்டு விமர்சனங்கள் இன்னும் அதிகமாகி அதோட சேர்ந்து ஒரு பொலிட்டிக்கல் கலரும் வந்துடுச்சு. இந்த பொலிட்டிக்கல் கலர்னா அவருக்கு எதிராக ஒரு பெரிய வன்மத்தோட ஒரு கும்பலே இருக்கிறாங்க சார். கமல் சாருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கும்பலே இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அவர் எம்பி ஆயிட்டார், ராஜ்யசபா எம்பி ஆனோடனே இன்னும் அந்த வயிற்றெரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த வயிற்றெரிச்சல் என்ன பண்றாங்க, இந்த படத்தை வந்து மொத்தமா ஒழிக்கணுன்ற எண்ணத்துல பல பேர் இதுவரையும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லாத பல பேர்னா நான் சொல்ல 100 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி நின்று இந்த படத்தை ஒழிக்கணும்னு நினச்சி வந்தது தான் ஷாக்கிங்காக இருக்குது. அப்போது சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சில் இருக்குது பாருங்கள். அதாவது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் இன்வால்வ் ஆனாலோ, இல்லை அரசியலோடு ஏதாவது பயணித்தாலோ, இல்லை ஏதாவது இந்த மாதிரி பண்ணாலோ, அதாவது ப்ரொமோஷனில் ஏதாவது கமெண்ட் கொடுத்தாலும் போகிறோம், உங்களுக்கு எதிராக ஒரு பெரிய மல்டிபிள் கும்பலே சேரிடும். ஒன்று சினிமாலே உங்களுக்கு எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது ஃபேன்ஸ் ஆஃப் அதர் ஆக்டர்ஸு. அடுத்தது இப்போ அரசியல் எதிரிகள், அப்புறம் சொசைட்டியில் பல எதிரிகள் இருப்பாங்க. அதாவது நீங்கள் சொல்கிற சில கருத்துக்களுக்கான ஒரு சொசைட்டிலும் ஒரு இருக்கும். இப்படி எல்லாரும் சேர்ந்து உங்கள் படத்தை அடிக்கும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றி கூட கிடைக்காம போயிடும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்காம போயிடுச்சு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. தக்லை பொறுத்தவரையும் அந்த படத்துக்கு ஒரு நியாயமான வசூல் வந்திருக்கணும். அதுக்கு வந்து தகுதியான ஒரு படம். நியாயமான வசூல்னா இது பிளாக் பஸ்டராமா, இது இண்டஸ்ட்ரி டமானா அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கலவையான விமர்சனத்தில் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கலவையான விமர்சனம் வரும்போது ஒரு நியாயமாக ஒரு ரீசனபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம், எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தடவை பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு தடவை இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்காக பார்க்கலாம், ஒரு தடவை அந்த மேக்கிங்காக பார்க்கலாம், அந்த எல்லா எஃபர்ட்டுக்காகவும் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் ரிப்பீட்டாக பார்க்க முடியுமா? இல்லை, அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவுட்ரேட் ரிஜெக்ஷனான படமா, ரிஜெக்டுக்கான படமா? இல்லை, அவுட்ரேட் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய படமே கிடையாது. ஆனால் அவுட்ரேட் ரிஜெக்டாக பல பேரை பண்ண வச்ச இந்த கமெண்ட்ஸும் எல்லாம் சேர்ந்து, ப்ரொமோஷன்லாம் சேர்ந்து, எனிமிகள்லாம், அதாவது பொலிட்டிக்கல் சோஷியல் பல எனிமிகள், சினிமா எதிரிகள்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான வெற்றி கிடைக்கூடாமல் தடுத்துட்டாங்கன்றது தான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆதங்கம். அதுக்கு சோஷியல் மீடியா ஒரு மிகப்பெரிய பங்கு. சோஷியல் மீடியா தான், எல்லாருமே சோஷியல் மீடியா தான். பப்ளிக்கில் எங்கே பேச முடியும்? இப்போது பப்ளிக்கில் போயிட்டு யாரும் வந்து அவ்வளோலாம் பேசலை. பப்ளிக்கில் யூடியூப் வீடியோலாம் பேசுகிறவங்க, நான் சொல்கிறது யூடியூப்பில் வந்து ஆடியன்ஸ் கமெண்ட் எடுக்கிறாங்களே, அதில் கலவையான விஷயம் தான் வந்தது. ஆடியன்ஸ் வந்து பல பேருக்கு பிடிச்சிருந்தது படம், சில பேருக்கு பிடிக்கல, அப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த சோஷியல் மீடியா தான், ஒரு இன்ஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, ட்விட்டர் எடுத்துக்கிட்டாலும் சரி, யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, பயங்கரமாக போட்டு இந்த படத்தை தாக்கணும். புதுசாக வந்து ரிவ்யூ போடுறாங்க. அதாவது 100 கணக்கில் ரிவ்யூஸ் வந்துகிட்டே இருக்குது யூடியூப்பில். அதாவது 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ, எல்லாமே ட்ரோல் வீடியோ தான். ஸோ அந்த ஆன்லைன் ரிவ்யூரை தாண்டி ஆன்லைன் ட்ரோலர்ஸ் வந்துட்டாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரோல் வந்து பெரிய படங்களுக்கு இப்போது பெரிய லெவலில் வந்துடுவாங்கன்றது தான் அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் என்ன நடக்க போகுது, இந்த இண்டஸ்ட்ரியை இன்னும் பெருசாக என்ன மாதிரி பிரச்சனைகளை கொண்டு போய் விட போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் கூட விஜய் டிவியில் அந்த நீயா அதில் வந்து ரிவ்யூவர்ஸ் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி ஃபேக் ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு. யூடியூப் ரிவ்யூவர்ஸ் தான், நம்ம ரிவ்யூவர்ஸ்னு சொல்லக்கூடாது. அவங்க வந்து ரிவ்யூவர்ஸ்னு சொல்லலை, அவங்க வந்து யூடியூப் ரிவ்யூவர்ஸ் சொன்னாங்க. ஏன்னா நான் அது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. மீதி எல்லா ரிவ்யூவருக்கும் அப்செட் ஆகும்ல, எல்லாருமே அவங்க சொல்லலை, அவங்க யூடியூப் ரிவ்யூவர்ஸ் பற்றி தான் பேசினாங்க. நீங்கள் கேள்வி கேளுங்க. ஓகே, அது அந்த மாதிரி படங்களுக்கு பாதிப்பு இந்த ரிவ்யூவர்ஸால் ஏற்படுது. ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றது ரொம்ப கம்மியாகிடுச்சு. ப்ரீவியஸாகவே ரிவ்யூ பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூவர்ஸால் படங்கள் பாதிக்கப்படுதுங்கிறது ஒன்று இருக்குது. அது தக் லைஃப்க்கும் கண்டிப்பாக அது பொருந்திருக்கும். கண்டிப்பாக. அதாவது யூடியூப் ரிவ்யூவர்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒருத்தர் வந்து எல்லா படங்களுக்கும் ஒரே மாதிரி பேசிட்டு இருக்காருன்னா அது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? நான் அதை பற்றி ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். இப்போ இவர் இப்படிலாம் இவங்கெல்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க. அவங்க வந்து இப்படிதான் நமக்கு தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கண்டிப்பாக தெரியும் எல்லாருக்கும் இவர் வந்து சாத்த போகிறாரு தெரியும். ஸோ அப்படி இருக்கிறவங்கலாம் ஓகே. ஆனால் பல பேர் எப்படின்னா யூடியூப்ல ஒரு நான் சொன்னேன்ல 100 கணக்கில் யூடியூப் ரிவ்யூ வந்ததுன்னா அதில் பல பேர் எப்படின்னா பணம் கொடுத்தா நான் ஒரு ரிவ்யூ ஒன்று போடுறேன், பணம் கொடுக்கலன்னா வேற மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன். இதுதான் பிரச்சனை. இப்போ எக்ஸப்ஷன் நிறைய பேர் இருக்காங்க. அது நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த இன்டர்வியூலே சொன்ன மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அதில் குறிப்பிட்ட சில பேர் தான் சொன்னேன், பல பேர் இருக்காங்க. யூடியூப் வந்து அவங்க ரிவ்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது எல்லா படங்களுக்கும் ஒரே தரஸ் தான்.
பணம் அதெல்லாம் சம்மந்தமே கிடையாது. பணமே எனக்கு வேண்டாம், இந்த பணம் கொடுக்குற வேலையை வச்சுக்காத. அட்வர்டைஸ்மெண்ட் வேறு. அவங்களுடைய யூடியூப் சேனலில் விளம்பரத்துக்கு நீங்கள் போய் அந்த டீமை இது வந்துடும், அது வேறு டீம். அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் அது விளம்பர டீம் கிட்ட போயிட்டு நீங்கள் விளம்பரம் கொடுத்து அட்வர்டைஸ் பண்ணிக்கலாம், ஆனால் எங்களோட ரிவ்யூக்கு நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஆனஸ்ட்டாக ஆப்ரேட் பண்ணுற பல யூடியூப் ரிவ்யூஸ் இருக்கிறாங்க. அந்த லிஸ்ட் வேண்டாம். ஏன்னா நான் என்ன நினச்சி ஒரு தடவை சொல்லி 4-5 பேர் மீதி பேர்லாம் என்ன கோச்சிக்கிட்டாங்க, எங்களெல்லாம் சொல்லி எங்களெல்லாம் சொல்லி ஐயோ இல்லை இது இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே எப்படி சொல்கிறது தானே. அதாவது நான் என்ன சொன்னேன், யூடியூப்ல ஆனஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணுறவங்க பல பேர் இருக்காங்க, ஆனால் பணம் கொடுத்தா வேறு மாதிரி ரிவ்யூ பண்ணுறவங்களும் பணம் கொடுக்கலன்னா வேறு மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ இங்கே ஆனஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்னுடைய அப்ரிசியேஷன் எப்பவுமே இருக்குது. அவங்க என் படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவங்க ஒரே தராசில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க அப்படி தான் இருக்கணும், அது அவங்களுடைய ஐடென்டிட்டி, அது பிராண்ட். ஸோ அந்த பிராண்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அது பணத்துக்காக அவங்க எந்த விதத்துலையும் மாற மாட்டாங்க. இங்கே இருக்கிற அடுத்த செக்மெண்ட் இருக்குதுல்ல, இதுதான் பிரச்சனை. இந்த செக்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, சினிமா மூலமாக வளர்ந்து யூடியூப் சேனல் வளர்ந்து வியூஸ்னால வளர்ந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, ஆட் ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பணம் கொடுத்தா நான் ரிவ்யூ போடுவேன், பணம் கொடுக்கலாம் ரிவ்யூ போட மாட்டேன். பெரிய படங்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, நான் ரிவ்யூ பண்ணுவேன், பணம் கொடுத்தா நான் ஃபேவரபுளாக சொல்லுவேன், பணம் கொடுக்கலன்னா நான் மொத்தமாக காலி பண்ணிடுவேன். இப்போ இது எப்படி ஒரு நியாயமான விஷயமா இருக்கும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அதை தான் நான் வந்து என்னுடைய கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். ஸோ இது வந்து என்னுடைய கேள்வியாக எல்லாருக்குமே சொல்கிறேன். எல்லாமே யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறவங்களாம். இந்த யூடியூப் ரிவ்யூர் வேறு, ரெகுலர் ரிவ்யூஸ் வேறு. அதாவது ப்ரெஸ்ஸில் பண்ணுறவங்க வேறு, சோஷியல் மீடியாவில் பண்ணுறவங்க வேறு, நான் சொல்கிறது மேகசீனில் பண்ணுறவங்க வேறு. ஏன்னா மேகசீன்லாம் அந்த பக்கமே நீங்கள் போக முடியாது. ஒரு விகடனோ இல்லை வந்து குங்குமம் இதெல்லாம் வந்து அவங்க ரிவ்யூ கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க இதில் வர மாட்டாங்க. இந்த பணம் கொடுத்தாலும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் அந்த பக்கமே போக முடியாது. ஓகே, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்து, டெக்கான் கிரானிக்கல்லாம் அவங்க படம் எப்படி இருக்கோ, தினத்தந்தி, தினகரன், தினமலர், தினமணி எல்லாம் நம்ம பயந்துட்டே பார்க்கணும், என்னடா பண்ண போகிறாங்க, விகடனில் என்ன மார்க் வரும், ஏன்னா குமுதம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு டீமாக உட்காந்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை போட்டுருவாங்க. இதில் வந்து பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. அதே மாதிரி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நான் சொல்ல வர்றது ஆன்லைனில் ட்விட்டரில் பண்ணுறவங்களாம், இவங்க எல்லாமே பணம் கொடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவங்களுக்கு தோன்றதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த யூடியூப்னு வரும்போது தான் ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது. பல பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு வந்து நான் கஷ்டப்பட்டு நான் யூடியூப்ல ரிவ்யூ போடணும், அப்போ எனக்கு காசு கொடு, அப்போ நான் ரிவ்யூ போடுறேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு வருத்தம் வருது. இந்த சேனல் மூலமாக நீங்கள் வளர்ந்தது வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறது சினிமா மூலம் தான். சினிமா ரிவ்யூக்கு காசு கேட்காதீங்க, நீங்கள் சினிமா ப்ரொமோஷன் காசு கேளுங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா யூடியூப் சேனலில் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் தானே உங்களுக்கு ரீச் கிடைக்குதுன்றதுக்காக நீங்கள் காசு கேளுங்க, அது தப்பு இல்லை. அது வந்து சாய்ஸ், ப்ரொடியூசருடைய சாய்ஸ். போடணுமா வேணாமான்றது அவருடைய சாய்ஸ். போடலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதை லிங்க் பண்ணிக்கூடாது. நீங்கள் ஆடு கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க மாட்டேன், இல்லை ஆடு கொடுத்தா தான் நான் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக பேசுவேன், இப்படியெல்லாம் ஏதாவது வந்ததுன்னா தென் யூ ஆர் அகெயின் பிளாக்மெயிலிங் த ப்ரொடியூசர்ஸ். ரிவ்யூ பண்ணுறதுக்கு பிளாக்மெயில் பண்ணுங்க, இது பண்ணாதீங்கன்றது தான் என்னுடைய பாயிண்ட். அதை தான் அவங்க அங்கே பேசும்போது சொன்னது. பல பேர் பேசினாங்க. இன்ஃபேக்ட் அது பிறகு நான் வந்து சில பேர் வந்து வாங்குறதுல சொன்ன உடனே எல்லாரும் எனக்கு வந்து வரிஞ்சு கட்டிட்டு ஒரு சில ப்ரொடியூசர்ஸ், நீங்கள் என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது போய் எல்லாருமே வாங்குறாங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் வருது. நான் சொல்கிறேன், சார் இதெல்லாம் என்னால் பேச முடியாது, அப்படிலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து தான் நான் பேச முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இதில் நான் சொன்ன மாதிரி சில பேர் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துட்ருக்கேன், அவங்களாம் வாங்குறதே கிடையாது, வாங்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு நியாயமாக அவங்க ரிவ்யூவராக இருக்கணும்னு நினச்சி அவங்க போயிட்டுருக்காங்க. அவங்கள நான் வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு வேறு அனுபவம் தான் நீங்கள் பேசிங்க, அவ்வளோதான். மற்றபடி என்னால் அது மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா சகட்டுமேனிக்கு குற்றச்சாட்டு எல்லார் மேலும் வைக்க முடியாது, ஜென்ரலைஸ் பண்ணவே கூடாது. நான் அதுக்காக சொல்கிறேன், இதில் யூடியூப்ல இருக்க பல பேர் இந்த மாதிரி இருக்காங்க, பல பேர் இப்படி இருக்காங்க. ரெண்டு முகம் இருக்குது. ஆனால் எல்லாருமே எல்லா மாதிரி கிடையாது. கரெக்ட், ஓகேங்களா? இதை மீறி சில பேர் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது, அவ்வளோதான். சார் திருப்பி தக் லைஃப்ல வந்துடலாம். ஒரு 3 கேள்வி ஒரே கேள்வியாக கேட்டுறேன் சார். த்ரிஷா இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணியிருக்க கூடாதுன்னு வெளியில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. சிம்பு இந்த ஸ்கிரிப்ட் மேலே பயங்கரமான நம்பிக்கை வச்சுருந்தாரு, இது அவருக்கு இன்னொரு ஸ்டெப் ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு லெவல் நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குங்க சார். பாடல்கள், முத்தமலை பாடல்களாக இருக்கட்டும், விண்வெளி நாயகா பாடலாக இருக்கட்டும், அஞ்சு வண்ண பூவே கூட கொஞ்சம் தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 கேள்விக்குமான பதில் எல்லாமே வந்து ஒரு டைரக்டருடைய பெர்ஸ்பெக்டிவ், ஓகேங்களா? இது எல்லாம் வெளியில் இருக்கிறவங்க எதுவுமே தெரியாது. அந்த படத்தில் பணியாற்றின இயக்குனருக்கும் என்ன சொல்கிறது, சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், இவங்க மட்டும்தான், மியூசிக் டைரக்டர், இவங்க தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக இன்வால்வ்டு. அது பிறகு சவுண்ட் இன்ஜினியர், இவங்களுக்கு தான் தெரியும் எதை வைக்கணும், எதை எடுத்துடணும், எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இது பண்ணணும், இந்த கேரக்டர் சரியாக வருதா இல்லையா. ஸோ எல்லாமே அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்ம வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 ஈஸி.
ஆனால் உண்மை என்னன்றது அவங்கள மட்டும் தான் தெரியும். ரெண்டாவது, ஒரு நடிகரோ, நான் சொல்கிறது சிம்பு அவர்களோ இல்லை த்ரிஷா அவர்களோ, ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு படத்தை ஒத்துக்கிறாங்க. நம்பிக்கை மணிசார்ன்ற ஒரு நம்பிக்கையில் ஒத்துக்கிறாங்க. அதை நீங்கள் ப்ளேம் பண்ண முடியாது. அவங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்கும். மணிசார் எப்படியுமே வந்து பிரபாதமான படமாக கொடுத்துருவாரு, ஓகேங்களா. கடந்த அவருடைய ஃபில்மோகிராஃபி பார்த்தீங்கன்னா அத்தனை படங்களில் அவ்வளோ சிறப்பான வகையில் அவங்கள ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இப்போ எஸ்டிஆர் அவர்களை செக்கச்சிவந்த வானத்தில் அவ்வளோ ஸ்டைலிஷாக ப்ரெசென்ட் பண்ணாரு. த்ரிஷா அவர்களை வந்து எல்லாருமே குந்தவையின் கொண்டாட வச்சுட்டாரு. கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் அவங்கள முன்னாடியே ஆயுதத்திலாம் ரொம்ப பிரமாதமாக காமிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போ த்ரிஷாக்கு என்ன இருக்கும்? இப்போ என்ன இன்டர்வியூ எடுக்கணும்னு வரும்போது நீங்கள் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வரவேணான்னு நினைப்பீங்கல்ல. சரி, நம்ம சும்மா போய் உட்காந்து பேசினாலும் நிறைய பேசிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு நம்பிக்கை வரும்ல, அந்த நம்பிக்கை தான் த்ரிஷா அவர்களுக்கு மணிசார் மேலே இருந்திருக்கும். மணிசார் என்ன சொல்லியிருப்பாரு, ஏதோ ஒரு சொல்லியிருப்பாரு, ஒரு கேரக்டராக இந்த மாதிரி பண்ணுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், அது டேக் கேர் ஆஃப் யூ, அவ்வளோதான், நோ ப்ராப்ளம். சிம்பு அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு, சார் நீங்கள் தான் வந்து கமல் சாருக்கு எனிமையாக அனுப்பிங்க, உங்களை தான் வளர்க்குறாரு, ஆனால் நீங்களே எதிரியாக மாறுறீங்க சர்க்கம்ஸ்டன்ஸ்னால, அது பிறகு உங்கள் 2 பேருக்கு கான்ஃப்ளிக்டில் கடைசியில் என்ன ஆகுது, இதுதான் படம் அப்படின்னா ஒத்துப்பீங்களா இல்லையா? இது உட்காந்துட்டு ஃபுல் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுங்க, நான் மொத்தமாக சீன் பை சீன் படிக்கிறேன், அப்புறமா தான் அப்படி தோணும். இப்போ மணிசார் நம்மளை கூப்பிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போது என்னை வந்து நான் நடிக்கிறது இல்லை, ஆனால் என்னை மணிசார் கூப்பிட்டு, தனஞ்சயன் இந்த கேரக்டருக்கு வந்து நீ நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் படத்தில் ஒரு கேரக்டர்னா நான் அது வில்லனா ஓகே கேரக்டரா ஏதாவது சொல்லு கேட்பேனா? ஓகே சார் தான் சொல்லுவோம். அங்கே போய் நின்றுட்டு அப்போ என்ன வில்லனா காமிச்சா வச்சுங்களேன் பயம் இருக்கும். சரி, அவர் ஏதோ நம்மளை படம் சொல்கிறாரு, பண்ணுவோம்னு நினைப்போமா? ஏதோ ஒன்று பண்ணிடுவாரு, நம்புவோமா இல்லையா? நம்மளுக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கோம், இத்தனை வருஷம் இருக்கும், நம்மளை இப்படியெல்லாம் காமிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போமா? மணிசார் மேலே இருக்க நம்பிக்கையில் நம்ம ஓடுவோம். அவர் கூப்பிட்டாலே போகிறோம், அவர் ஃப்ரேமில் வச்சாலே போகிறோம், நம்ம அவர் கூட ஒரு படத்தில் பணியாற்றினே போகிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் மனசு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப வெளியிலேருந்து நம்ம வந்து ஈஸியாக கமெண்ட் பண்ணிவிட்டு எல்லாரும் அப்செட் ஆகிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. படமாக அவங்க பார்ப்பாங்க. சரி, இப்போ ஒரு நடிகருக்கு வந்து இப்போ சிம்பு அவர்கள் படம் பார்த்து முடிச்சோடனே அவருக்கு ஒன்று தோணியிருக்கலாம், அந்த படம் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருந்தேன்னா அவரோட இம்ப்ரெஷன் வேறு மாதிரி இருக்கும். உண்மை, கரெக்டுங்களா? படம் ஒர்க் ஆகலன்னு வரும்போது அவர் மனசு வேறு மாதிரி ஆகும்ல. அப்போ தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நிற்காதோ, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நடித்தோம், கடைசியில் உழைப்பு வேஸ்ட்டாக போச்சோ அப்படி தான் நினைப்பாரே தவிர மணிசார் மேலெல்லாம் அப்படிலாம் இருக்காது. படம் ஒர்க் ஆகலன்னு. இப்போ கமல் சாருக்கு அப்படி தானே இருக்கும். நான் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்காக, ப்ளஸ் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், நான் தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு படம் வந்து ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, இது கனெக்ட் ஆகலை அப்படின்னு வரும்போது அவர் என்ன நினைப்பார், சே நம்பணும் சரியா வரலையே இந்த படம், அவ்வளோதானே தவிர மற்றபடி அடுத்த கட்ட நம்ம ஆர்கியூ பண்ண மாட்டோம். அடுத்த கட்ட அந்த டைரக்டர் உட்காந்து சண்டை போட்டுட்டு போட முடியும். ஏன்னா படம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, அடுத்த கட்டத்தை வேலையை பார்த்து போனோம் தவிர நம்ம அடுத்ததான் எப்படி நம்ம அடுத்த கட்டம் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணோம், இனிமேல் படம் 1 மாதம் முன்னாடி படத்தை பார்க்கணும், அதில் உட்காந்து எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமா, ரிலீஸ் டேட்டை மாற்ற முடியுமா? ஏன்னா நம்மளுக்கு டைம் வேணும், சில படங்களுக்கு டைம் வேணும்னா மாற்றி தான் ஆகணும். இப்போ ஒன்றுமே இல்லை, ஜனநாயகன் வந்து அக்டோபர்னு சொல்கிறாங்க, அப்புறம் திடீர்னு ஜனவரி சொல்கிறாங்களா இல்லையா? டைம் தேவைப்படுது. இப்போ பாருங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள், ஷூட்டிங் கரெக்டாக போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அக்டோபர் நவம்பருக்குள்ளே காப்பி எடுத்துருவாங்க அப்படின்றாங்க. அதுதானே ஒரு வேலை. இப்போ இதே வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா குபேரா படம் வந்து ஏப்ரலில் வர வேண்டிய படம், ஏன் இப்போ ஜூனில் வருது? அந்த டைரக்டர் சொல்கிறாரு என்னால் முடியாது, டைம் வேணும், எனக்கு டைம் வேணுன்றாரு. என்ன காரணம்னா படத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு தோணுது இதில் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ஈஸியாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண வேண்டாம். எந்த அளவு சொல்கிறாங்கன்னா ஊடகங்களை சொல்கிறது தான், அவர் ஜூன் 20க்கு ரெடி இல்லை, அவர் சொல்லியிருக்காரு ஜூலை போய்க்கலாமா, ஏன்னா எனக்கு இன்னும் டைம் தேவைப்படுது அப்படின்னு. இதை வந்து இந்த டைம் இந்த படத்துக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருந்தனா, ஒருவேளை கமல் சார் அந்த படத்தை முன்னாடியே பார்த்துட்டு, ஒருவேளை அவர் பார்க்கலன்றது ஊடகத்தில் சொல்கிறாங்க, பட் உண்மை நம்மளுக்கு தெரியாது, ஒருவேளை முன்னாடியோட பார்த்துருக்கலாம், நம்பி இருக்கலாம், ஃபைனல் காப்பியில் அவருக்கு வேறு தோணி இருக்கலாம், பட் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் பேஸ்ட் ஆன் ஊடகத்தில் பேசுகிறத வச்சு. ஸோ இப்போது இந்த படத்தை 1 மாதம் முன்னாடி அவங்க வந்து ஒரு டெஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணி எல்லாருமே சிம்பு அவர்கள், த்ரிஷா அவர்கள் எல்லாரும் உட்கார வச்சு படத்தை காமிச்சு, what do you think about the film, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா? இப்போ நாசர் அவர்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து படம் பார்த்துருந்தாங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷனாக அவங்களுக்குள்ள பேசி மாற்றலாங்கிற மாதிரி தான். அப்போது இந்த படத்தினோட எடிட் கொஞ்சம் படி தான் வச்சுங்க, ஒரு 15-20 நிமிஷம் மாற்றிருந்தாங்கன்னா இந்த ஒரு டிஸ்கஷன் வந்திருக்காது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே வந்திருக்காது, சிம்பு அவர்கள் வந்து அப்செட் ஆகிட்டாரா, த்ரிஷா அவர்கள் அப்செட் ஆகிட்டாங்களா அப்படின்னா. ஏன்னா அவங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இந்த படம் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம போய்க்கலாம் அப்படின்னு வந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவங்க ஒருவேளை இன்வால்வ் ஆக தொட்டு இந்த ஒரு டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்களா அப்படின்றது ஊடகங்களை அப்படி பெரிதுபடுத்தப்படுது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம வந்து அனுமானத்தில் பேசிகிட்டு இருக்கோம், உண்மை என்னன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இயக்குனருக்கும் நடிகர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எல்லாருக்குமே டிசப்பாயிண்ட் ஆகும்ல, ஒரு படம் ஒர்க் ஆகலைன்னா ஒரு டிசப்பாயிண்ட். அது வந்து உழைப்பு போட்டிருக்காங்க, நம்பி வந்திருக்காங்க, இந்த படம் அவங்களை அடுத்த கட்டம் கொண்டு போக நினைக்கிறாங்க அப்படின் போது ஒரு சின்ன ஒரு வரி இருக்கும்ல, என்னடா அது கரியரில் ஒரு சின்ன படம் பிளாக் மார்க் ஆகிடுச்சு, நம்ம எதிர்பார்த்து நடக்கல, அவ்வளோதான். ஆனால் அடுத்த கட்டம் போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கான எதிர்பார்ப்பு இருக்குது, அவங்களுக்கான மார்க்கெட் இருக்குது.
தேங்க்யூ ஸோ மச் தனஞ்சயன் சார், ரொம்ப நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.